3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல வந்து மாணவர்கள் வந்து 33% குறைவாக மதிப்பெண்கள் எடுத்தால் ஃபெயில் ஆக்குவாங்க அப்படிங்கிற நடைமுறை தமிழ்நாடு அரசு வந்து கடுமையாக இது ஒரு விதமான அந்த உயர் சாதி மனப்பான்மைன்னு தான் சொல்லணும். அந்த ஆதிக்க சாதி மனப்பான்மையிலேருந்து அந்த செருக்குலேருந்து சாதி திமிர்லேருந்து வர யோசனை தான் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தைய நான் டீடைன் பண்ணுவேன். எல்லாரும் படிக்கிறத ஆர்எஸ்எஸ்ஸால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவங்க வந்து இந்த 11 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டூழியங்கள்லேயே மிகப்பெரிய அட்டூழியம் கல்விக்கான நிதியை குறைச்சது, உயர்கல்விக்கான நிதியை குறைச்சது. டாக்டர் அம்பேத்கர் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்த 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருந்த யாரோ ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை பார்த்தாலே மோடி கவர்மெண்ட்டுக்கு படிப்பு தேவையில்லை. அப்படியே படிக்கணும்னாலும் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் படிக்கணும், மேல் ஜாதிக்கார ஆதிக்க ஜாதி தான் படிக்கணும், மற்றவெல்லாம் புறத்தொழில தானே இவன் ஊக்குவிக்கிறாங்க. கூச்சமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நிர்மலா சீதாராமன் நேற்று பேசுகிறாங்க. இது வந்து ஆல் பாஸ் வந்து ஏற்றுக்க முடியாது, தகுதி இல்லாதவங்களாம் மேலே வந்துடுறாங்க, 1 வருஷம் எக்ஸ்ட்ரா படித்தா கல்வியின் தரம் உயரும் அப்படின்னு என்ன பேச்சுங்க இதெல்லாம்? எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு, அதாவது வந்து பொறுப்பற்ற ஒரு பேச்சு. திமுக வெளிப்படையாக சொல்லிடுச்சு. அதிமுக என்ன பண்ண போகுது? அதிமுக பேசணும். எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இஷ்யூஸை பேசணும். மற்ற விஷயங்களை திமுக தப்பு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல. இதுதான் முக்கியமானது, கொள்கை சார்ந்தது, சம்பவங்கள் சார்ந்ததில்ல. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக குறிப்பாக தமிழகத்தில் நாம் போராடி பெற்ற கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்க நினைக்கிறது. ஒருபோதும் நாம் இதை அனுமதிக்கக்கூடாது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் அடுத்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்சியில் நோ ஆல் பாஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வந்து மாணவர்கள் வந்து 33% குறைவாக மதிப்பெண்கள் எடுத்தால் ஃபெயில் ஆக்குவோம் அப்படிங்கிற நடைமுறைப்படுத்த போகிறது தமிழ்நாடு அரசு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இதனால் என்னென்ன சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறீங்க சார்? சார், இது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், ஆனால் அதுலேயே கூட வந்து ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி தான் மேம்போக்காக பார்க்க தெரியுது. ஏன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, கடிதங்களை வாங்குறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து, நோ ஆல் பாஸ், உங்கள் குழந்தைக்கு வந்து 3, 5, 8 வந்து 33% கீழே இருந்ததுன்னா நாங்கள் டீடைன் பண்ணிவிடுவோம், இன்னும் ஒரு வருஷம் அடுத்த கிளாஸில் தான் அது படிக்கணும்னு அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து அந்த கடிதத்தை கொடுக்காதீங்க, ரெசிஸ்ட் பண்ணுங்கன்ற நல்லதொரு அறிவுரையாக தான் எனக்கு படுது. அன்பில் மகேஷ் சொல்லுவதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், இது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தான், ஆனால் மாணவர்களோட பெற்றோர்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்கன்னும் போது பெற்றோர்களோட ஒப்புதல் இல்லைன்னா அதை கவர்மெண்ட் அந்த ஸ்கூல்ஸால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இது ஸ்கூல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இதில் கிளாரிட்டி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2010ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு வந்து ஆல் பாஸ். இடைநிற்றலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை கொண்டு வரோம். இது வந்து உயர் ஜாதிகளில் ஆதிக்க ஜாதிகளில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை பொருந்தாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட படிப்பு என்பது வந்து காலகாலமாக 1000 ஆண்டுகளாக வந்து ஆதிக்க ஜாதிகள்னு சொல்லக்கூடிய டாமினன்ட் கம்யூனிட்டிஸ், சோகால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படியே அது ஃபெயில் ஆனாலும் அதை அடுத்த முறை படிக்க வச்சு அடுத்த மேல் கிளாஸில் அதை தயாரிச்சிடுவாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் ஏழைகள்னு சொல்லும்போது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஜாதிகள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, இடைநிற்றலில் கொண்டு போய் நிற்கும். 3ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டானா, 5ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டானா அந்த குழந்தைய வந்து ஒரு குற்றுணர்ச்சிக்கு உள்ளாக்குறதும், அந்த குழந்தைய வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துறதும் வந்து அது ட்ராப் அவுட் ஆகிடும். ட்ராப் அவுட் ஆச்சுன்னா மேலே போக முடியாது. ட்ராப் அவுட் ரேஷியோவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறதால வந்து எல்லாரும் போய் ஐஐடியில் தகுதி இல்லாதவங்களாம் நிற்பாங்கன்ற மாதிரியான ஒரு தொனியில் நிர்மலா சீதாராமன் போன்றவங்க பேசுகிறாங்க. ரொம்ப 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 அபத்தமான கருத்து. இது புதிய கல்விக் கொள்கையோட பல கேடுகளில் இதுவும் ஒன்று. எப்படி பெரிய கல்வியாளர்கள்னு சொல்லக்கூடிய இப்போ மறைந்த கஸ்தூரி ரங்கன் மாதிரியான மேதைகள் கூட வந்து 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைகளை டீடைன் பண்ணலான்ற ஒரு யோசனையை எப்படி அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு விதமான அந்த உயர் சாதி மனப்பான்மைன்னு தான் சொல்லணும். அந்த ஆதிக்க சாதி மனப்பான்மையிலேருந்து அந்த செருக்குலேருந்து சாதி திமிர்லேருந்து வர யோசனை தான் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தைய நான் டீடைன் பண்ணுவேன்றது. இப்போ லீகலி ஸ்பீக்கிங் அதில் என்னென்னா வந்து அது ஒரு ரூலாக அவங்க வந்து போடாமல் மாணவர்களோட பெற்றோர்கள்கிட்ட வந்து கடிதங்களை வாங்குறாங்க. அப்படின்னா அங்கே வந்து பெற்றோர்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் இதை அவங்க சொல்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் போது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு இன்ஹெரண்ட் ரைட்டாக அது வருதா அல்லது பேரண்ட்ஸோட கன்கரன்ஸ் தேவையான்றதில் கிளாரிட்டி இல்லை. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அரசு இதை அனுமதிக்காது என்பதை மட்டும் நாம் உறுதியாக சொல்லலாம். முழுமூச்சுடன் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு யோசனை சிவா இது. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு நாடு விடுதலை அடைஞ்சு இந்த 78 வருஷத்தில் சுதந்திரத்துக்கு கிடைச்ச அன்னைக்கு இருந்த கல்வி படித்தவங்களோட எண்ணிக்கையும் இன்றைக்கி இருக்கவங்களோட எண்ணிக்கையும் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றது தெரியும். ரெண்டாவது, சுதந்திரம் கிடைச்சப்ப ஆதிக்க ஜாதிகளில் இருந்தவங்க தான் 3%, 5% இருந்தவங்க தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணோம். இன்றைக்கி எல்லாரும் படித்து மேலே வராங்கன்னா அதில் உண்மையிலேயே கல்வி பரவலாக்குனதுக்கு ஒரு காரணம் கல்வி மேலே தேர்வு மேலே இருந்த ஒரு பயம் போனது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரொம்ப பெரிய ஒரு சாதனை. எல்லாரும் படிக்கிறத ஆர்எஸ்எஸ்ஸால் ஏற்றுக்க முடியாதுங்க. அவங்க இந்த 11 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டூழியங்கள்லேயே மிகப்பெரிய அட்டூழியம் கல்விக்கான நிதியை குறைச்சது, உயர்கல்விக்கான நிதியை குறைச்சது. டாக்டர் அம்பேத்கர் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு உறுதுணையாக இருந்த 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருந்த யாரோ ஒரு மன்னரால் உருவாக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ஒழிச்சிட்டானுங்க. உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை பார்த்தாலே மோடி கவர்மெண்ட்டுக்கு படிப்பு தேவையில்லை. அப்படியே படிக்கணுன்னாலும் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் படிக்கணும், மேல் ஜாதிகார ஆதிக்க ஜாதி தான் படிக்கணும், மற்றவெல்லாம் குலத்தொழிலை தானேங்க இவன் ஊக்குவிக்கிறான் இன்றைக்கி, இல்லையா? இந்த திட்டமே குலக்கல்வி திட்டம் தானே. நீங்கள் டீடைன் பண்ணுறீங்க, 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் தேர்வு வச்சு 8ஆம் கிளாஸில் தேர்வு வச்சு டீடைன் பண்ணுறீங்கன்னா அது குலக்கல்விக்கு ஆட்களை சேர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை. பச்சையாக சொல்கிறதுனா சிபிஎஸ்சியில் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸை ரெசிஸ்ட் பண்ணணும்னு நம்ம இவர் கேட்குறாரு, கடிதங்களை கொடுக்காதீங்கன்றாரு அன்பில் மகேஷ். ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான் அது. கண்டிப்பாக கடிதங்களை கொடுக்கக்கூடாது, தெருக்களில் இறங்கி போராடணும். எனக்கு தெரிஞ்ச திமுகவும் தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தில் தெருக்களில் இறங்கி ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னாலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கோ அத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லையும் அது திமுக கட்டமைப்பு ரீதியாக மிக வலுவான ஒரு கட்சி, ஸ்தாபன ரீதியாக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட இருக்காங்க. ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னாலேயும் திமுக உள்ள உள்ளூர் மாவட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள் அவங்க தலைமையில் பகுதி பிரதிநிதிகள், கவுன்சிலர்ஸ் வச்சு கண்டிப்பாக இதை சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டமாகவே கொண்டு போகணும். ஏன்னா பல ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்ற ஒரு கல்வி உரிமையை இன்றைக்கு மோடி கவர்மெண்ட் பறிக்குதுன்னா அதை நம்ம அனுமதிப்போம் என்றால் அடுத்த தலைமுறை, அடுத்து வரப்போகிற பல தலைமுறைகள் நம்மளை மன்னிக்காது, நிச்சயமாக நம்மளை மன்னிக்காது. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ போராடி பெற்ற உரிமைங்க இது, சும்மா ஒன்றும் வரலங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பல ஆண்டுகள் போராடி கொண்டு வந்த உரிமை, அதை ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க தட்டி பறிக்கிறாங்கன்னா கூச்சமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நிர்மலா சீதாராமன் நேற்று பேசுகிறாங்க. இது ஆல் பாஸு ஏற்றுக்க முடியாது, தகுதி இல்லாதவங்களாம் மேலே வந்துடுறாங்க, 1 வருஷம் எக்ஸ்ட்ரா படித்தா கல்வியின் தரம் உயரும் அப்படின்னு தான். என்ன பேச்சுங்க இதெல்லாம்? எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு, அதாவது பொறுப்பற்ற ஒரு பேச்சு, எவ்வளோ பொறுப்பற்ற பேச்சு. ஏன் நம்ம அதை எதிர்க்கிறோன்னு புரிஞ்சுக்கணும்ல. முதல்ல 1 வருஷம் படிச்சுன்னா உனக்கு அறிவு வளருன்றது எவ்வளோ அயோக்கியத்தனமான வாதம்னா, ஃபெயில் ஆனினா அந்த குழந்தை ஸ்கூல் பக்கமே வராது, ட்ராப் அவுட் ஆகிடுன்றது தானே அதோட நோக்கம். ட்ராப் அவுட் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய தேசத்தில், அதுவும் அந்த குழந்தைகள்லாம் எந்த சமூகத்திலேருந்து வரக்கூடிய குழந்தைகள் அதை பாருங்கள். ஒரு முற்படுத்தப்பட்ட ஒரு ஆதிக்க ஜாதியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஐயரோ, ஒரு பிள்ளைமாரோ, ஒரு முதலியாரோ, ஒரு செட்டியாரோ, இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க ஜாதிகள் இருக்காங்களே, ஒரு 5-6 சமூகங்கள் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் பேக்வர்டு தான். இந்த சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகள் தப்பி தவறி ஃபெயில் ஆனால் கூட அதை அடுத்த வருஷம் படிக்க வைக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி கல்வியை பற்றி புரிஞ்சவங்க 3 வருஷம் 5 வருஷம் கூட படிக்க வைப்போம். குழந்தைங்களுக்கு அழுத்தம் இருக்காது, குழந்தைக்கு அழுத்தம் இருக்காது. மற்ற சமூகங்களில் அந்த அழுத்தம் எப்படி இருக்கும்? இன்னொன்று அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்குங்க? அந்த ஆதிக்க ஜாதியிலே பிறந்த ஒரு குழந்தை கூட அது ஃபெயில் ஆக்குனீங்கன்னா அது மனசு கஷ்டப்படுங்க. ஏன்னா அது கூட படித்தவங்க மேலே இருக்கும்போது அது ஒரு விதமான குற்றுணர்ச்சிக்கு அந்த குழந்தை ஆளாக்கப்படுது. பார்த்தே தேர்வு எழுதலான்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அது எது கொண்டு வந்தீங்க? அப்போ இது அதாவதுங்க, இதை நீங்கள் இந்த 3ஆம் கிளாஸ்லேருந்து 3, 5, 8 பொது தேர்வு என்ற கான்செப்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சிவா, ஆர்எஸ்எஸோட கல்வி பற்றிய புரிதல் அணுகுமுறையிலேருந்து பார்த்தா தான் அது புரியும். எல்லாருக்கும் படிப்பு ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கல, எல்லாருக்கும் படிப்பு அவங்க ஏற்றுக்கவே இல்லை. வெள்ளக்காரன் காலத்தில் தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிறது சமஸ்கிருதம் இருந்ததுங்க. அப்புறம் நீதி கட்சியோட வளர்ச்சி, திராவிட இயக்கங்களோட வளர்ச்சியால் தானே அது நீக்கப்படுது. எதுக்கு அதை கொண்டு வர? சமஸ்கிருதத்துக்கும் மெடிக்கல் சயின்ஸுக்கும் என்னடா சம்மந்தம்? ஏன் கொண்டு வந்த? மற்றவன் வந்துடக்கூடாதுன்னு நீ கொண்டு வந்த இல்லையா? இன்றைக்கி 1920, இன்றைக்கி இந்த ஆண்டு 2025 நூற்றாண்டு, 1925 தான் சென்னை மாநில கல்லூரி, ப்ரெஸ்டீஜியஸ் பிரசிடென்சி கல்லூரியில் அதுவரை 1925 வரை பிராமணர்கள் மட்டும்தான் அங்கே படிக்க முடியும். அதை நீதி கட்சி ஆட்சியில் 1925 உடைக்கிறாங்க.
ஒரு ஜீவோ போட்டு அதை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கடந்து வந்த பாதை எவ்வளோ தூரம். அதுவும் தமிழ்நாட்டிலலாம் வந்து திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்புங்க. அதிலலாம் எந்த சந்தேகமே கிடையாது. கல்வியிலையும் சமூக நீதியிலையும் அவர்கள் செய்த சாதனைகள் என்பவை அளப்பரியவை. இன்றைக்கி அவங்க பண்ணுற மற்ற தவறுகளால் நம்ம அவங்க எதிர்க்கமே ஒழிய அவங்களுக்கு உரிய கிரெடிட்டை கொடுக்க நம்ம என்றைக்குமே தவறுனதில்லை. இவர் நம்முடைய அன்பில் மகேஷ் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டு. எனக்கு அதில் அப்போ அவர் சொல்லும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சது, மாணவர்கள்கிட்ட இருந்து அவங்க பெற்றோர்களிடமிருந்து கடிதங்களை வாங்குறாங்க, கடிதங்களை கொடுக்காதீங்கன்றார். நான் என்ன சொல்கிறேன், அவங்க கடிதங்களை கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அன்பில் மகேஷ் நல்ல யோசனை அன்பில் சொல்கிறாரு, அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாராட்டுக்குரியவர் அன்பில். அதே நேரத்தில் திமுக வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசியல் ரீதியாக தான் அணுகணும். இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான். இதை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு எதிராகவும் ஒரு பெரிய முற்றுகை போராட்டங்களை நடத்தி அவங்கள, ஏன்னா மாநில அரசை மீறி அவங்க ஒன்றும் நடத்திட முடியாது, அவங்கள ஒரு மாதிரி புஷ்பேக் பண்ணுங்க. நீங்கள் அதையும் நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து, ஏன்னா இன்றைக்கி மோடி அரசு வெறிகுண்டு அலையும் பொழுது நம்மளும் வந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கணும், தப்பே கிடையாது. அதுவும் அதிக சட்டத்துக்கு உட்பட்டு அறவழி போராட்டங்களின் மூலம். ஆகவே நம்முடைய அணுகுமுறையும் வித்தியாசமானதாக அவுட் ஆஃப் பாக்ஸாக இருக்கணும். அப்படி யோசிச்சா தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக குறிப்பாக தமிழகத்தில் நாம் போராடி பெற்ற கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்க நினைக்கிறது. ஒருபோதும் நாம் இதை அனுமதிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டோட கல்வித்தரம் உயர்ந்ததுக்கு திமுக எந்த அளவுக்கு முக்கியமான காரணம், அதிமுக அந்த அளவுக்கு முக்கியமான காரணம் தான். திமுக வெளிப்படையாக வந்து போராடணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வரணுங்க. அதாவதுங்க, அதிமுக திமுக 2 பேருமே வந்து சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நலத்திட்டங்கள், மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள், இதிலெல்லாம் 2 பேருமே போட்டி போட்டு தான் நன்மையை செஞ்சுருக்காங்க. சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தப்போ 1982, 89 கலைஞர் முதலமைச்சரானப்போ 35-36 வருஷத்துக்கு மேலே நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க அப்போ நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கலைஞர் இந்த 2 ஆண்டுகள் 89, 91 இருந்தப்போ கலைஞர் ஜெயிச்சு வந்தப்போ 89 எல்லாரும் என்ன சொன்னாங்க, கலைஞர் மதிய உணவு திட்டத்தை நிறுத்திடுவாருன்னாங்க. ஆனால் நிறுத்தலை. அவர் நிறுத்த முடியாது. சத்துணவு திட்டத்தை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டன்றதை பெயர் மட்டும்தான் மாற்றினாங்க, திட்டம் அப்படியே தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டமும் 96 மறுபடியும் கலைஞர் ஜெயிச்சு வரும்போது அவர் அந்த திட்டத்தை நிறுத்திடுவார், இந்த திட்டத்தை நிறுத்திடுவார், எதையுமே நிறுத்தலை அவர். அதே மாதிரி ஜெயலலிதா வந்தப்போ அவங்க நிறுத்திடுவாங்கன்னாங்க, அவங்களும் நிறுத்தலை. ஆகவே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 திராவிட கழகங்களுடைய ஆட்சியில் கடந்த 58 ஆண்டுகளில் நிரம்ப நன்மைகள் விளைந்து இன்றைக்கு இந்தியாவிலே வந்து நித்தி ஆயோகுடைய, மோடி அரசாங்கத்துடைய நித்தி ஆயோகுடைய கணிப்பின்படியே வந்து வளர்ச்சியடைந்த 3 முதல் மாநிலங்களில் தமிழகமும் கேரளாவும் தான் இருக்குது, மோடியோட குஜராத் இல்லை. அதற்கு காரணம் போட்டி இங்கே கொண்டு வரப்பட்ட சமூக நலத்திட்டங்கள். இங்கே 100 ஆண்டுகளாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம், அதற்கு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, இன்றைக்கி இந்த ஆல் பாஸ் விஷயத்தில் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, திமுக தோழமை கட்சிகள் ஒரே குரலில் பேசுகிறாங்க. அதிமுக பேசணுங்க. கூட்டணியில் இருக்கிறதால நாங்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணி வேறு, கொள்கை வேறுன்னு எடப்பாடி சொல்கிறாரு. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவர் சொல்கிறது உண்மைதாங்க. ஏன்னா நேர் எதிர் கொள்கை கொண்டவன் தான் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கான். ஆனால் நீ உன் எதிர்ப்பையாவது பதிவு செய்யணும்ல. இப்போ நிர்மலா சீதாராமனுடைய நேற்று இந்த பேச்சுக்கு அதிமுக ஏன் இதுவரை ரியாக்ட் பண்ணல? சரி, நீங்கள் இறங்கி கொடி பிடிங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், நிர்மலாவுக்கு கருப்பு கொடி காமிங்க, அப்படிலாம் சொல்லலை. நிச்சயமாக அப்படி சொல்லலை. அது உங்களுக்கு இருக்க நிர்பந்தம் புரியுது. ஆனால் ஒரு அழுத்தத்தை அதிமுக கொடுக்க முடியும். அதாவது அதிமுகவை நம்பி தான் பிஜேபி இங்கே இருக்குது சிவா. அதனால் அதிமுகவால் ஒரு அழுத்தத்தை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க முடியும். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. திமுக வெளிப்படையாக சொல்லிடுச்சு. அதிமுக என்ன பண்ண போகுது? அதிமுக பேசணும். எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இஷ்யூஸை பேசணும். மற்ற விஷயங்களை திமுக தப்பு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல. இதுதான் முக்கியமானது. கொள்கை சார்ந்தது, சம்பவங்கள் சார்ந்ததல்ல. அங்கே ஒரு இஷ்யூ, இங்கே ஒரு இஷ்யூன்றது தாண்டி இது மாநிலத்தின் உரிமை சார்ந்தது. தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து கல்வியில் வந்து முன்னேறி போயிட்டுருக்குது. உயர்கல்வியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் கற்றல் இடைநிற்றல் குறைவாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றா இருக்குது. அந்த நிலைமைக்கு ஆபத்து வரும்பொழுது கண்டிப்பாக வந்து திமுக இருக்க பொறுப்பு அதிமுக இருக்குது. எஸ், யூ ஆர் ரைட். அதிமுக இதை எதிர்த்து சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு மாணவர்களை 5, 8 மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை எதிர்த்து அதிமுக குரல் கொடுக்கணும், வலிமையாக அதை எதிர்க்கணும். பாஜக உள்நாட்டிலிருந்து எப்போதும் ஒரு ஓட்டு போட போகிறதில்ல, தனித்து நின்று நம்மளால் ஜெயிக்க வைக்க போகிறதில்ல, நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லாட்டி மந்திரிலாம் ஏன் பொறுப்பில்லாம் பேசுகிறாங்க? இந்த அம்மா நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா படித்தவங்க, ஒரு நிதியமைச்சர், ஏன் வந்து ஆல் பாஸை கொண்டு வந்தாங்கன்ற புரிதல் அந்த அம்மாவுக்கு இருக்கணுமா இல்லையா? 2வது, சென்ட்ரல் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் எ சென்ட்ரல் ஆக்ட். நீங்களே ஒரு மத்திய மந்திரி, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்களாம் முட்டாளா? ஏன் கொண்டு வந்தான்? அதுக்கான சமூக காரணி என்ன? நீங்கள் மேட்டுக்குடியில் பிறந்தவங்க, உங்களுக்கு படிப்பு பற்றின, உங்களுக்கும் உங்களுடைய
அடுத்த பல தலைமுறைகளுக்கு உங்களுக்கு கல்வியை பற்றின எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் எப்படியாவது படிச்சுடுவீங்க. ஆனால் எல்லாரோட நிலைமையும் அப்படியா? அந்த அம்மாவோட பதில் ரொம்ப விட்டேத்தியாக இருக்குதுங்க. அவங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க வந்து கேஷுவலாக வந்து டிஸ்மிசிவ்னுவாங்க, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அந்த அம்மா படித்து ஃபெயில் ஆனால் அடுத்து ஒரு வருஷம் படிக்கலான்னு. இது என்ன பேச்சு இதெல்லாம்? இது ஏன் வந்தது? நீ 3ஆம் கிளாஸ் குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா அது ட்ராப் அவுட் ஆகிடுன்றதால தானே ரைட் டு எஜுகேஷன் வருது. இன்னொரு வருஷம் படித்து அது மேதை ஆகிடுமா? அது படிப்பு எல்லாருக்கும் இல்லை, படிப்பு எல்லாருக்கும் கிடையாதுன்ற ஆர்எஸ்எஸோட குணாம்சத்துலேருந்து கொள்கையிலேருந்து வர்றது தாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையும் 3ஆம் கிளாஸ் குழந்தைய ஃபெயில் ஆக்கிறதும். அதை நிர்மலா சீதாராமன் தூக்கி பிடிக்கிறாங்க. உறுதியாக தமிழ்நாடு இதை எதிர்க்கணும். பிஜேபியோட கூட்டணியில் இருக்க அதிமுக இதை கடுமையாக எதிர்க்கணும். அதிமுக எதிர்த்துனா இவங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டாங்கங்க. கூட்டணிக்கு பாதிப்புனா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு இல்லையா? கண்டிப்பாக பாதிப்பு, கண்டிப்பாக பாதிப்பு தான். இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு கேடு வரும்ன்றதையும் நான் மறுக்கலைங்க. நான் அதை ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை பற்றி திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக பேசுறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்கிறது வேற, அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாடு பெருங்கேட்டை சந்திக்குன்றது வேற. எனக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எட்டர்னல் டூம் ஆங்கிலத்தில் சொல்கிறான், நிரந்தர பேரழிவு. அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுன்னா எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் நீ எதிர்க்கணும்ல. இப்போ நேற்று உங்கள் செயற்குழு கூட்டம், இதை எதிர்த்து நீ பேசியிருந்தீங்கன்னா பாராட்டுறோம். எஸ், உங்கள் நிர்பந்தம் திமுகவை எதிர்கொள்ளணும், பிஜேபியோட போய் சேர்றீங்க, அது புரியுது. ரெண்டாவது, அவங்க யாரோட சேரணுன்றது அவங்க உரிமை, அது மற்றவங்க டிக்டேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சீங்கன்னா உங்கள் மீதான நம்பிக்கை கூடும். இல்லைன்னா நீங்கள் கொத்தடிமை ஆகிட்டீங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.